ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜிடி ஜென்ரல் டியூட்டியிலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் சிஏபிஎஃப்க்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு 2023 நவம்பர் 24லேருந்து 2023 டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20 பிப்ரவரியிலேருந்து 7 மார்ச் வரைக்கும் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏப்ரலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்குள்ளே இதுக்கான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப 26,000 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 46,617 வேகன்சியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000+ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் தான். நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இது போன்ற அனைத்து விதமான அப்டேட்டுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.